வின்வின் சிச்சுவேஷன், ஆட்சி உங்களுக்கு கட்சி, வின்வின் சிச்சுவேஷன்ல திமுக தோத்ததுக்கு முக்கியமான காரணம் இபிஎஸும் ஓபிஎஸும். அவங்களுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வராம இந்த டிபேட் டாபிக்கா இபிஎஸ் ஓபிஎஸ் இருந்தது ஒரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி விஜய் ஆட்சியோட குறைகள் வெளில வராம இபிஎஸ்ஆ சிவிஎஸ் ஆயிடக்கூடாது. எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு நாளும் இதை பேசி பேசி வந்து ஆட்சியின் குறைகளை சுட்டி காமிக்க முடியாம போயிடுமோன்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏடிஎம்கேக்கு உடஞ்சாலும் மக்கள் பார்க்குறாங்க என்ன நடக்குது ஏடிஎம்கேல அப்படின்னு. அது வந்து சிவிஎஸ் ஆக போதோ அல்லது எஸ்பிவி ஆக போதோ தெரியல. இபிஎஸ் எஸ்பிவி அப்படி கூட ஆகலாம். நான் வந்து இப்போ விஜய்க்கு வந்து ஒரு அன்சாலிசிட்டட் அட்வைஸ் கொடுப்பேன். இந்த ஸ்பிளிண்டர் குரூப்பை பக்கத்திலே விடக்கூடாது. ஏன்னா எஸ்பி வேலுமணி மேலே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அவர் வந்து 7 கோடி ரூபாய் ஒரு மைனிங் கம்பெனிக்கு 2016 தேர்தலில் கொடுத்ததாகவும் அதை கணக்கில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அதை அவருடைய வருமானத்தில் சேர்த்துருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் காமிச்ச வருமானம் 2016 5 லட்சம் ரூபாங்க. நினச்சி பாருங்க. அவர் வந்து 2011 அமைச்சராக இருக்கிறார். 5 லட்சம் ரூபா வருமானம் காமிச்சிருக்காரு. நியாயமா அது? இப்படிப்பட்ட நியாயஸ்தரை வந்து விஜய் சேர்க்கணுமா? அப்புறம் குட்கா வழக்கில் விஜயபாஸ்கருடைய பேர் இருக்குது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவர் போதைப் பொருளுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பு ஏற்படுத்த போறேன்னு சொல்ற விஜய் ஆட்சியை காப்பாற்றிக்கணும்னு இவரையும் சேர்க்கக்கூடாது. அவர் தூய சக்திங்கிறது ஓடப்பட்டு செதறிடும், சின்னாபின்னமாயிடும். அவர் இப்போ செய்ய வேண்டியது, நான் மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகளை மட்டுமே நம்பியிருக்கிறேன், விசிக சிபிஐ சிபிஎம் தான் நம்பியிருக்கிறேன், எனக்கு வேஃபர்த்தின் மெஜாரிட்டி மணி அவர்கள் சொன்னால அந்த மெஜாரிட்டி எனக்கு போதும், நான் மக்களையும் இவங்களையும் நம்பியிருக்கேன்னு சொல்லணும். ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றது, அதில் இருக்கக்கூடிய சிக்கலை நாளொரு தினமும் பொழுதொரு மீனியும் அதையே கவனிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது அவருக்கு சரியா இருக்குமா? நல்ல கேள்வி கார்த்திகேயன். இல்ல தினம் கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றலன்னு உள்ளாட்சி தேர்தல் வந்துரும் கேட்பாங்க, நாடாளுமன்ற தேர்தல் வந்துரும் கேட்பாங்க, சட்டம் ஒழுங்கை பார்க்கணும், புதிய திட்டங்களை கொண்டு வரணும், தொழில் வளர்ச்சியில முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அந்த நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் அவர் கவனம் செலுத்துவார். நல்ல கேள்வி. அந்த ஸ்டெபிலிட்டியை விட முக்கியம் அவருடைய கிரெடிபிலிட்டி, அவருடைய எக்ஸப்ஷனலிசம், அவருடைய ஃப்ரெஷ்னஸ். மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டது மாற்றத்திற்காக. நீங்க சிபிஐ சிபிஎம் விசிகேயோட போறது வந்து மாற்றம்னு நினைப்பாங்க. ஏன்னா ஆட்சி கட்டில அவங்க இல்லை. இவங்க 10 வருஷம் ஆட்சி கட்டில இருந்தவங்க, பல ஊழல்களை செய்ததா குற்றம் சாட்டப்பட்டவங்க. அவங்களை நீங்க இந்த ஆட்சியை காப்பாற்றணும்னு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடஞ்சு போயிடும். விஜயோட பிம்பம் காலி ஆயிடும். அவர் வந்து அது ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, இன்னொரு தேர்தலே வந்தாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து எனக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டு போடலாம் நினைக்கிறமே தவிர இந்த கும்பலை சேர்க்க கூடாது. ஏன்னா அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் குற்றச்சாட்டா இவர் நான் கேட்கிறேன். இந்த விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணிலாம் என்ன பெரிய அப்படி மதச்சார்பற்ற சாம்பியன்ஸா? ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் குறை இருக்கு, இது கரை இருக்குது அவங்க மேல. பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாங்க. எஸ்பி வேலுமணிக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? யாரோட இருப்பார் அவர்? யாரை சப்போர்ட் பண்ணுவாரு? எத்தனை முறை அவர் வந்து மாறுவார்? அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப வலதுகையினாங்க, பிஜேபியில் உள்ள அண்ணாமலையோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாரு. அப்புறம் இப்போ வந்து சிவி சண்முகம் பக்கம் போயிருக்கிறாரு. என்ன அவர் வந்து ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி அவர் கேள்வி கேட்கணும். கோயம்புத்தூர்ல போன முறை கிளீன் ஸ்வீப் பண்ணோம், இப்ப நீங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்கீங்க, என்ன நடந்துட்டு அவர் பதவி விட்டு தூக்கி இருக்கணும். அடுத்த நாள் தோத்ததுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணல. ஆனா இந்த ஸ்பிளிண்டர் குரூப்பை, பதவி ஆசையில வெளில வர குரூப், அவங்களுக்கு வேற என்ன ஆசை? விஜய் கிட்ட வரதுக்கு அவங்களுக்கு வேற என்னங்க? விஜயோட ரசிகர்கள் அவங்க. இவங்களால ஒரு பெரிய கொள்கை கொண்டிருக்கலாம். எதுக்கு இவங்களை சேர்க்கணும்? அவரு ஆட்சி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களை சேர்க்கக்கூடாது. அப்பதான் நான் என்டிஏவை தவிர்த்தேன், முற்போக்கு சக்திகள்கிட்ட சப்போர்ட் கேட்டேங்கிற அந்த வாதம் கரெக்ட் ஆகும். இவங்களை சேர்த்த மொமெண்ட் அது உடஞ்சிடும். ஒருவேளை விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இவ்வளோ விஜய் நம்பியும் ஏதாவது தினைக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்து தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ ஒரு வேலை சேர்த்தா, ஒரு 4 மாசம் கழிச்சு சேர்த்தா அதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. அதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் தூய சக்தின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே சேர்க்கக்கூடாது இந்த அணியை. அப்ப ஒரு லாஜிக் மக்கள் இருக்குன்னு நினைக்கலாம். இப்போதைக்கு இந்த கான்பிடன்ஸ் டெஸ்ட் வந்து ஈஸியா பாஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம்லாம் உடஞ்சு இந்த பக்கம் வரதான் செய்யும். அதற்கு முதல் காரணம் விஜய் மேல உள்ள நம்பிக்கை கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இல்லாத நம்பிக்கை. விஜய் அடுத்த எம்ஜிஆர் ஆயிட்டாரு, அடுத்த ஜெயலலிதா அவர்களா ஆயிட்டாருன்னு நம்பி நம்ம வந்து பதவியை அனுபவிக்கணும்னு தான் வராங்க. அதை வந்து அவர் செங்கோட்டையன் அங்க வந்த பிறகு, முக்கிய பொறுப்புக்கு அங்க வந்த பிறகு, அவர் திரு விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கிற போது இவங்க மேல மட்டும், வேலுமணி மேல மட்டும், சிவி சண்முகம் மேல மட்டும், திரு விஜயபாஸ்கர் மேல மட்டும் ஒரு செங்கோட்டையனும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நான் சொல்ல. ஆனா அவர் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. ஒருத்தர் மட்டும் தான் போனாரு. டி ஜெயக்குமார் வந்து டிவிக்கு போயிருந்தாரு, எனக்கு ஜம்முன்னு இருப்பாரு. அவர் வந்து மினிஸ்டர் ஆயிருப்பாரு, அவருக்கு பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கும். அவருக்கு அவர் மேல பெரிய குற்றச்சாட்டு எதுவும் இல்லை, மற்றவங்களுக்கு மேல இருக்கிற மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. அவருக்கு ஒரு பெரிய கெரியர் கிடைச்சிருக்கும். அந்த ரிஸ்கை எடுத்தவர் செங்கோட்டையன்.
மக்கள்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டாரு. அந்த அளவுகோல் மாறிட்டே இருக்குல்ல. செங்கோட்டையின் தேர்தலுக்கு முன்பு போயிட்டாரு, அதனால நான் என்ன சொல்றேன்னா அதுவும் பின்ன போறாங்க, அதனால தவறு. நீங்க அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜோட கடிதத்தை வாங்கின மாதிரி போலியா ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுக்கறாங்கன்னு திரு டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு வைக்கிறார். குதிரை பேரம் நடக்குதுன்னு களங்கம் சுமத்துறாரு தாவேகா மேல. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அதுல என்ன நடந்துச்சு, நாங்க வாங்கணும் நாங்க வாங்கல அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்கவே இல்லை. அப்போ என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிட்ட ஆதரவு வாங்குறங்கிற எல்லையை கடந்த பிறகு திரு வேலுமணியும் திரு விஜயபாஸ்கரும் திரு சி வி சண்முகம் மட்டும் போயிடல. நான் சொல்லிடுறேன், நீங்க நல்ல கேள்வி இது. நான் செங்கோட்டையின் விஷயத்திலேயே சேர்த்திருக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப வந்து ஒரு சரி, அது நான் சொல்லிடுறேன். காமராஜ் விஷயத்துக்கு சிபிஎம் அலுவலகத்துக்கு போகும்போது வாச்சாத்தி கேஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ரீசெண்டா வந்திருந்தது. அந்த டாக்குமெண்ட்ரியில திரு சண்முகம் அவர்கள் வந்து செங்கோட்டையனை கடுமையா விமர்சிச்சிருந்தார். அந்த செங்கோட்டையன் சிபிஎம் அலுவலகத்துக்கு போறாரு, அவர் கை கொடுத்து வரவேற்கிறாரு. அவங்களே அதை மறந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா நான் என்ன மாதிரி வந்து அப்சர்வர் இருக்கிறவங்க தப்புன்னு சொல்லுவேன். அறப்படி தப்பு, அது எத்திக்கலி ராங். அவர் மேல குற்றச்சாட்டு இருந்து நிறைய ஜெயலலிதா பீரியட்ல 91-96 இவர் தவறு செஞ்சிருக்காருன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அது வாச்சாத்தி கேஸ்ல அவரை சேர்த்துக்க கூடாதான். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி பார்த்தோன்னா யாருமே அரசியல் பண்ண முடியாது. திமுக எவ்வளவு பேர் சேர்த்து வச்சிருக்காங்க, பிஜேபியில் வாஷிங் மிஷின் எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்காங்க, காங்கிரஸ்லயும் செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்த ஹிமந்தா பிஸ்வ சர்மா தான் அஸ்ஸாம்ல மத கலவரம் ஏற்படுத்துற அளவுக்கு பேசுறாரு. இப்போ காங்கிரஸ் நம்ம கேள்வி கேட்கலாம் அதுல. ஸோ அந்த மாதிரி நம்ம பியூரிட்டானிக்கல் அரசியல் பண்ண முடியாது. ஸோ அதுல வந்து அட்லீஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி போனதுனால மக்கள் கிட்ட வந்து ஒரு என்டார்ஸ்மெண்ட் வாங்கிட்டார், நான் விஜய் பக்கம் போயிட்டேன்னு. அதனால சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து வாழ்க்கையில 78 வயசுல அவருக்கு அந்த மாதிரி கிளாப்ஸ், அந்த மாதிரி வரவேற்பு. இன்ஃபேக்ட் போல்ஸ்டர்ஸ் மீடியாலாம் விஜய் அவர்களை பார்த்துட்டு கோயம்புத்தூருக்கு போகும்போது அவருக்கு கிடைச்ச வரவேற்பு இருக்குல்ல, அதை பார்த்தே அவங்க வந்து விஜய் இடத்துல ஏதோ மேஜிக் நடக்குது, செங்கோட்டையன் மாதிரி பெரிய பர்சனல் கரிஸ்மா இல்லாத ஆளுக்கு அவ்வளவு வரவேற்பா. ஏன்னா விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி ஒரு சீனியர் வரத அவங்க கட்சிக்கான என்டார்ஸ்மெண்டா பார்த்து வரவேற்றாங்க. அப்புறம் இந்த காமராஜ் விஷயத்துல என்ன முக்கியமான கேள்வி, காமராஜ் விஷயம் 100% டிவிக்கே அவரா வந்து பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பைக்ல வந்து லெட்டர் கொடுத்தா கூட வாங்கியிருக்க கூடாது. ஏன்னா அவர் என்டிஏல இருந்தாரு. என்டிஏ சார்ந்தவங்கள்ட்ட எங்களுக்கு ஆதரவு வேணாங்க, கேட்க மாட்டோம்னு ஒரு நிலைப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் மட்டும் எடுத்தா என்ன டிக்ளேர் பண்ணல, நம்மளா அவங்க செயல்ல இருந்து இல்ல அவங்க டிவிகே காரங்க தான் அந்த வீடியோல வெளியிட்டது. அவர் கார்ல உட்கார்ந்து சைன் பண்றது. நாங்க என்டிஏட்ட வாங்க மாட்டோம் அவங்க எதுவும் டிக்ளேர் பண்ணல. நம்ம புரிஞ்சிக்கிட்டது, நம்ம அது புரிஞ்சிக்கிட்டோம். இப்போ நம்ம அவர் இருக்கு என்டிஏட்ட போக மாட்டாருங்கற இமேஜ், இல்ல அந்த இமேஜ் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளிப்படையா இவர் திருமாவளவன்ட்ட அதுக்கு அப்புறம் காங்கிரஸ் கிட்ட எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க கேட்டவர் என்டிஏட்ட கேட்கலன்னா அவங்க வேணாம்னு தான் அர்த்தம். அதனால தான் இவருக்கு ஒரு அறம் இருக்கு. நம்ம பேசினேன். நான் ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா, அப்போ திரு விஜய் வந்து நான் இந்த மாதிரி அதிமுக கிட்ட இருந்து பிளவாகி வரக்கூடிய ஒரு அணிட்ட ஆதரவை பெறமாட்டேன்றதுல உறுதியா நின்னுட்டு அதிமுக பிளவே நடக்காது. அப்போ பிளவு நடந்தாலும் வேஸ்ட், அவங்களுக்கு பதவி கிடைக்காது. அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெப்பனை இருந்த மாதிரி ஆயிடுவாங்க. பதவிக்காக எடப்பாடி பழனிசாமியோட மட்டும்தான் அவங்க இருக்க வேண்டியதாயிரும். வேற வழி கிடையாது, பண்ண முடியும்.